கிரவுண்ட் செக்ஷன்ல பேக் காம் பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்ட் டைம் ஆகுது இல்ல அதை விட ஏதாவது நல்ல ஹேர் ஸ்டைல் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை உங்க பிரைடுக்கோ உங்களுக்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நீட்டாவும் யூனிக்காவும் இருக்கிற ஒரு ஹேர் இந்த ஹேர் ஸ்டைல் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பயும் போல ஸ்ட்ரைட் பார்ட்டிஷன் எடுத்து இயர் டு இயர் செக்ஷன் பிரிச்சதுக்கு அப்புறமா பின்னாடி எப்பயும் போல கிரவுன் வைக்கிற மாதிரி தான். பட் நம்ம ஃப்ரெஞ்ச் பிரைட்லாம் போடுற மாதிரி கிரவுன் செக்ஷன் வைக்கிற அந்த இடத்துல நம்ம குட்டி குட்டியா இந்த மாதிரி நான் பிரைட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் ஹேர் ஸ்டைல் யூனிக்காகவும் காட்டுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பிரைடுக்கோ அல்லது உங்களுக்கோ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும் போது நீட்டான ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஹேர் ஸ்டைல் அவுட்புட் கிடைக்கும். இதில் முக்கியமாக குட்டி குட்டி தின்னான செக்ஷன் எடுத்து இந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பின்னல் போட்டுட்டு ஒரு பின் வச்சு நல்லா செக்யூர் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி நீட்டான ஒரு கிரவுன் செக்ஷன் ஹேர் ஸ்டைல் நம்ம கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதோட ஃப்ரண்ட் வேரியேஷன் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.